சரி, இப்போ நம்ம ஒரு 10 டேஸ்க்கான ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸோட டயட்டிங் சொல்லி தர போகிறோம். இதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணால் போதும். கண்டிப்பாக பெயின் கில்லரில் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு கூட வலி குறைவது நிச்சயம். அவங்களுடைய வலியை குறைப்பதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவது ரத்த உற்பத்தியும் போன் டென்சிட்டியும். இதை ரெண்டை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கழிவுகளை ப்ராப்பராக மலம் வெளியேறுதான் மட்டும் நம்ம மருந்துகள் மூலமாக, சில ஹெர்பல் மருந்துகள் மூலமாக அதை சீரமைத்து விட்டால் போதும். வீட்டில் நீங்கள் உட்கார்ந்த மாதிரியே உங்களுடைய வலிகள் குறைவது என்பது நிச்சயம். பெயின் கில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண கற்றுக்கணும். முதல்ல டெய்லி போடுற ஸ்டிராய்டை ஃபுல்லாக நிறுத்திட்டு ஒரு சிம்பிளான பெயின் கில்லர் வாங்கி போடணும். அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பெயின் கில்லர் போடணும். அப்புறம் அதை பாதியாக குறைக்கணும். வாரத்துக்கு 2 வாட்டி போடணும். இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டயட்டை கண்டினியூ பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணணும். இப்போ நம்ம சொன்னது 10 டேஸ் டயட்டு தான். ஆனால் அவங்களுக்கு அந்த நோயுடைய தன்மையை பொறுத்து